இன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். அதில் கடந்த வாரம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டம் என் தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 42 தலைவர்கள், அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது 95 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர் காலத்திலே நடைபெற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளை வைத்துதான் இன்னும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலே இடஒதுக்கீடு போன்ற நடவடிக்கைகள் அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பழைய தரவுகள் போதுமானது இல்லை, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற உயர் நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழலில் நவீன தரவுகள் வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்காக உடனடியாக தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். நடந்து முடிந்த அனைத்து கட்சி, அனைத்து தலைவர்கள் கூட்டம் அவர்கள் சார்பிலே இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்று நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவர்களுடைய கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் சமூக நீதி வாரியாக பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய முதல் வாக்குறுதி. அதையும் ஞாபகப்படுத்தினேன். அதை அவரும் சொல்லியிருந்தார். நாங்கள் எல்லாம் இதை மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக எங்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு, காஸ்ட் சர்வே என்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கூடுதலாக அதை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு நடத்துகின்ற அந்த கணக்கெடுப்பு என்பது இது மேக்ரோ லெவல் கணக்கு. இது ஏதோ தலைகளை எண்ணுகின்ற கணக்கு. மாநில அரசு எடுத்தால்தான் இது மைக்ரோ லெவல். துல்லியமாக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை, 2.25 கோடி குடும்பங்களுடைய துல்லியமான நிலையை, சமூக பொருளாதார கல்வி நிலையை துல்லியமாக எடுக்க முடியும். எடுத்து இல்லாதவர்களுக்கு வழங்குவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். இதில் கர்நாடகா 2 முறை எடுத்து விட்டார்கள், தெலுங்கானா முடித்து விட்டார்கள், பீகார் முடித்து விட்டார்கள், ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு எடுக்கல, அவசியமா நீங்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லா கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக உறுதியாக நாங்கள் செய்கின்றோம். ரொம்ப பாசிட்டிவா இருந்தார். ஏன்னா எங்க தேர்தல் அறிக்கையிலையும் நாங்க சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு நாங்க செய்வோம் என்று அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கை கவர்னர் உரையில, ஆளுநர் உரையில அவங்க அரசினுடைய கொள்கை முடிவாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய கோரிக்கை. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அத்துணை தலைவர்கள் சார்பிலே இன்று நான் முதலமைச்சரை
நான் சந்தித்திருக்கின்றோம். சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடங்கள் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். A to Z தமிழ்நாட்டுடைய சமூக நீதி வரலாறு, இடஒதுக்கீடு வரலாறு, 1921 தமிழ்நாட்டுல 100 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்பொழுது இருக்கின்ற நம்முடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்பொழுது கொடுத்தார்கள். ஆனால் அது நடைமுறை 1927 வந்தது. அதன் பிறகு 1935 மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன் பிறகு 1950 வழக்கு தொடரப்பட்டு இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் போராடி அதன் பிறகுதான் இந்திய அரசு முதல் அரசியல் சாசன சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் 40 விழுக்காடு இடஒதுக்கீடு 1951 கொடுத்தார்கள். இது 1954 41 உயர்ந்தது. அதன் பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சியில 1971 இது 49 உயர்ந்தது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல 1980 இது 68 உயர்ந்தது. அதன் பிறகு 1990 கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல இது 69 உயர்ந்தது. அதன் பிறகு 1989 பிசியும் எம்பிசி என்று 20% 30% பிரிக்கப்பட்டது. 2008 இதுல உள் ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, 2009 அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு. இதெல்லாம் இந்த வரலாறெல்லாம் நான் சொன்னோம். நீதிமன்றத்துல எப்படி வந்தது, நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கபாடியா அவர்கள் 2010 தீர்ப்பை கொடுத்தார். அந்த தீர்ப்புல தமிழ்நாடு ஓராண்டிற்குள்ளே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஏன் அதை நாங்கள் உங்களுக்கு வழங்க தேவை என்று நீங்கள் அதை நியாயப்படுத்தணும், ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்னு 2010 சொன்னாங்க. ஆனா இது இன்னைக்கு வரைக்கும் பண்ணல, செய்யல. வழக்கு இன்னும் முக்கியமான வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. இந்தியாவில ஒரே மாநிலம் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. 69 எதிர்பார்க்கிறோம், நடைபெறும்னு நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம். என்னன்னா முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்க கட்சி கொடுத்த வாக்குறுதி தான் இது. இன்னொன்னு என் தலைமையில நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தாவேகா சம்பந்தமா ஒரு பிரதிநிதி கலந்துக்கிட்டார். விக்னேஷ் என்பது அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு இந்த தீர்மானத்துக்கு அவரும் ஆதரவு கொடுத்திருக்கிறார். அதனால இது மட்டும் இல்ல, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு முன்பு எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. பிசிக்கு ஆதரவு கொடுத்திருக்குது. சிபிஐ கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் உள்ள 99 விழுக்காடு கட்சிகள் எல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மனமாற்றத்தை நான் வரவேற்கின்றேன். நல்ல மாற்றம் தான், அதை வரவேற்கின்றேன். அதை வரவேற்கின்றேன். இப்போ மனம் மாறி இருக்கிறாங்க, வரவேற்கின்றேன். அதான் இப்ப நான் தெளிவா சொன்னேன். மத்திய அரசு செஞ்சா இது மேக்ரோ லெவல், மாநில அரசு செஞ்சாதான் மைக்ரோ லெவல். துல்லியமா ஒவ்வொரு குடும்பமும் என்ன நிலையில இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஃபேமிலியும் எந்த நிலையில இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்கு. ஒரு 2 ஆபீசர்ஸ் ஒரு வீட்டுக்கு தமிழ்நாடுல 2.25 கோடி வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதி, எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் ஆண்கள் பெண்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை அரசு வேலையா தனியார் வேலையா, எவ்வளவு வருமானம், எத்தனை டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிப்பு பாதியில் நிறுத்திட்டாங்க, எத்தனை பேர் கல்வி கடன் இருக்கு, அவங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா குடிசை வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு, எத்தனை பாத்ரூம் இருக்கு, கரண்ட் இருக்குதா, சோலார் இருக்கா, போர் இருக்குதா, இல்லாட்டி கிணறு இருக்குதா வீட்டுல, இல்ல கூலியா, இல்ல தொழிலாளர்களா, விவசாய நிலம் வச்சிருக்காங்களா, டிராக்டர் இருக்குதா, பைக் இருக்குதா, இது போன்ற 70-80 கேள்விகள் கேட்டா இது மத்திய அரசு செய்ய முடியாது, மாநில அரசு தான் செய்ய முடியும். செய்து இது ஏதோ இடஒதுக்கீடுக்காக மட்டும் கிடையாது, சமூக திட்டங்கள். பீகார்ல இந்த கணக்கெடுப்பு நடத்தி 96 லட்சம் குடும்பங்கள் மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த 96 லட்சம் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நிதி உதவி செய்து தொழிலுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 67 லட்சம் குடும்பங்களுக்கு அவங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு 67 லட்சம் குடும்பத்தை வீடு கட்டிட்டு இருக்காங்க பீகார்ல. இதுதான் சமூக நீதி. ஆக இது தரவுகள் வந்தாதானே, பழைய தரவுகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயமா நீதிமன்றமே ஏத்து இருக்கு, நீதிமன்றமே ஏத்துட்டு இருக்கு.
அதுல வந்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க பீகார்ல. அந்த அதிகப்படுத்தின முறை சரியில்லாம நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுதான் மற்ற தரவுகள் எல்லாமே சமூக நலத்திட்டங்கள்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பீகார்ல வந்து அந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதுக்கு காரணம் அவங்க என்னன்னா, அவங்க வந்து வெறும் தலையை வச்சுக்கிட்டு அதிகப்படுத்திட்டாங்க, பாப்புலேஷன் வச்சு அதிகப்படுத்திட்டாங்க. நீதிமன்றத்தில் என்ன பாப்புலேஷன் ஒரு பக்கம், சோசியல் பேக்வர்ட்னஸ் சமூக பின்தங்கிய நிலை இன்னொரு பக்கம், ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்தி கொடுத்தா எந்த நீதிமன்றமும் தடை பண்ண முடியாது. இதான் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு நம்ம மாடர்ன் கான்டெம்பரரி பர்டினன்ட் டேட்டா இது வேணும். அதுதான் மாநில அரசு தான் செய்ய முடியும். அப்புறம் பாத்துக்கலாம். இதுல இன்னும் சொல்ல போனா இந்த கணக்கெடுப்பு, நவீன கணக்கெடுப்பு பட்டியலின மக்களுக்கு தான் அதிகமா நன்மை பெறும். எப்படின்னா, இன்னைக்கு வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடி மக்களுக்கு 1%. இந்த 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல 3 பெரிய பிரிவுகள் இருக்கு. அதாவது திராவிடர், அருந்ததியர், தேவேந்திர வேளாளர். இந்த 3 பிரிவுல 76 உட்பிரிவுகள் இருக்கு. இந்த 76 உட்பிரிவுல அதுல ஒரு 6, 7, 8 உட்பிரிவுகள் தான் கிட்டத்தட்ட 18 விழுக்காட்டுல 15 விழுக்காடு இடஒதுக்கீடு அவங்க எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிற 68 உட்பிரிவுகளுக்கு இடமே கிடையாது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 உட்பிரிவுகளுக்கு ஒரு இடம் கூட அவங்களால போட்டி போட முடியல. இதை கண்டுபிடிச்சு 18 விழுக்காட்டை 3ஆ 4ஆ பிரிக்கலாம். அருந்ததிக்கு 3 விழுக்காடு போன்று யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு 3%, 2%, கேரளாவில பண்ண மாதிரி, கர்நாடகால பண்ண மாதிரி பிரிவு போட்டா இன்னும் கூடுதலா இருக்கும். ரெண்டாவது, இப்ப 18 விழுக்காடு இன்னும் 20 விழுக்காடா உயர்த்தலாம், இன்னும் அதிகமா வரும். அதே மாதிரி பழங்குடி இனத்திற்கு 1% இருக்கு. அந்த 1%ல 36 உட்பிரிவு இருக்கு எஸ்டில. அந்த 36 உட்பிரிவுல 6 பேர் தான் அந்த 1% எடுத்துக்கிறாங்க. மீதி 30 பேருக்கு கிடைக்கல. அது தெரிஞ்சதுன்னா அதுலயே வந்து 0.5% பிரிச்சு பண்ணலாம். கர்நாடகாவில் அதான் பண்ணிருக்கிறாங்க. கர்நாடகாவில் 15% இருந்தது பட்டியலின மக்களுக்கு, அதை 17% உயர்த்தி, ஏன்னா தனியா கணக்கெடுப்பு நடத்தினாங்க, 17% உயர்த்தி அதுல 6%, 5% 3ஆ உட்பிரிவு பண்ணிருக்கிறாங்க. அந்த 6% யாருன்னா இவ்வளவு காலமா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காதவங்களுக்கு அவங்கள வந்து 6%ல கிளப் பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் கிடைச்சவங்களுக்கு இன்னொரு 6%, அதிகமா அனுபவிச்சவங்களுக்கு இன்னொரு 5%. சோ அதுல பிரிச்சிருக்கிறாங்க. அதே தான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்கும் இது பண்ணலாம். क्या आपके पास एक बढ़िया सा बिजनेस आइडिया है तो उसे GoDaddy द्वारा एक डोमेन नाम दें। हर ऑर्डर में मिलेगा स्मार्ट AI सपोर्ट GoDaddy एरो के साथ। GoDaddy के साथ अपनी ऑनलाइन सफलता की शुरुआत करें आज ही। தமிழ்நாட்டுக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா செலவு வந்து 700 கோடி அவ்வளவுதான் வரும். கர்நாடகாவில் 600 கோடி செலவு பண்ணாங்க. 1.5 மாசம் தான் ஆச்சு. 2 லட்சம் பேர் வச்சு எடுத்தாங்க. தமிழ்நாட்டுல 2.5 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 1.5 மாசம் 700 கோடி அவ்வளவுதான். 700 கோடி, 4.5 லட்சம் கோடியில 700 கோடி அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் கிடையாது. ஏன்னா இது சமூக நீதி பிரச்சனை. நம்ம சமூக நீதி பெறப்படும் தமிழ்நாடு, அதுல சமூக நீதிக்காக இது நிச்சயமா இது வந்து செயல்படுத்தணும். இஸ்லாமியருக்கும் அருந்தியலுக்கும் கணக்கெடுப்பு நிற்கும் போது, இஸ்லாமியருக்கும் அருந்தியலுக்கும் கணக்கெடுப்பு உள்ஒதுக்கீடு கொடுக்கும் போது அது ஏற்குது. ஆனா வன்னியருக்கு கொடுக்கும்போது 10% ஏற்காது, நீதிமன்றத்தில் நிற்காதுக்கான இந்த தரவுகள் எல்லாம் கேட்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் கூட இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 உட்பிரிவு இருக்கு. இப்போ ஷியா, சன்னி, லப்பை, போரா அப்படிலாம் 7 உட்பிரிவு இருக்கு. அந்த 7 உட்பிரிவுல ஒரு உட்பிரிவு, 2 உட்பிரிவு தான் எல்லா இடத்தையும் எடுத்துக்கிறாங்க. அந்த 3%ல 3% எடுத்துக்கிறாங்க. இது எடுத்தா எல்லாத்துக்கும் தான் இது பாதுகாப்பா இருக்கும். இப்ப நாளையோட 1 மாதம் முடிவடைந்த நிலையில நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. ஊழல் வந்து பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாசம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவுல நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமா மாத்துறது, ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனா அதிகாரிகள் இன்னும் மனசு மாறல. இன்னும் அவங்க மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. 1 மாதத்துல போய் எல்லாமே செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியாது. இல்ல இவ்வளவு, அதாவது ஏன் இந்த மின்சார பிரச்சனை நான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில ஒரு புதிய மின் திட்டம் கூட இவங்க கொண்டு வரல. இப்ப நிலுவையில் இருக்கிற திட்டம் கிட்டத்தட்ட 14,000 மெகாவாட் திட்டம் கடந்த 12 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தல. அந்த 14,000 இப்ப தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் பாத்தீங்கன்னா
பீக்ல 21,000 மெகாவாட். ஆனா தனியார் அரசு எல்லாம் சேர்ந்து உற்பத்தி பாத்தீங்கன்னா 36,000 மெகாவாட் இருக்கு. அந்த 36,000 வந்து சீசனல் 9,000 மெகாவாட் வந்து சீசனல் இந்த காற்றாலைகள் இருக்கு. அதுல ஒரு 9,000 மெகாவாட் அது வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம் தான் வரும். இப்போ திமுக அரசுல புதுசா எதுவும் அறிவிக்கல, இருக்கிறதோட நடைமுறைப்படுத்தல. இருக்கிறதுல எவ்வளவு பெண்டிங் இருந்தது, அதுல ஒண்ணு மட்டும்தான், அதுல 800 மெகாவாட் மட்டும்தான் இப்போ நடைமுறைப்படுத்தியிருந்தா கடைசியில. ஆக அவங்களுக்கு என்னன்னா, அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல ஒரு யூனிட் வந்து 3 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் உற்பத்தி செய்யலாம். இன்னொன்னு அரசாங்கம் வந்து வாங்குது, அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல 3,000 ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட் வாங்குது. தனியார் உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல இருந்து தமிழக அரசு 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குது. அதுல அப்போ கமிஷன் அதிகமா அதுல வரதுனால அவங்க யாருக்கும் வந்து அரசாங்கம் உற்பத்தி செய்யணும்னு விருப்பம் இல்லை கடந்த ஆட்சியில். அதனாலதான் இவ்வளோ நட்டம். இன்னொன்னு சொல்ல போனா மின்சாரத்துறையில கடந்த 4 ஆண்டுகள்ல 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. 56% உயர்த்திருக்கிறாங்க. இதுல 1.5 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலா மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்தும் இன்னைக்கு நட்டத்துல ஓடிட்டு இருக்கு. ஊழல் தான். டிரான்ஸ்பார்மர் ஊழல் எல்லாம் பாத்தீங்க, 32 பேரு ஒரே டிட்டோ டெண்டர் கோட் பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் ஒரு மோசடி காட்டல் அது. இதெல்லாம் வந்து விசாரணை, இப்ப சிபிஐ விசாரணைன்னா இல்ல சிபிசி அதை இப்ப இந்த இதுல சிபிஐ விசாரணை இதெல்லாம் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். இப்ப நாங்க மத்தெல்லாம் பதில் சொல்லிட்டு அததான் போடுவீங்க. இப்ப வந்தது நோக்கம், அப்புறம் வேற என்ன டைல்யூட் பண்ணிடுவீங்க. இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். இன்னொன்னு நான் சொன்னது வந்து மேகதாது பிரச்சனை சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டுங்க, முதலமைச்சர் கூட்ட வேண்டும். ஏன்னா மேகதாது வந்து தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. அதுவும் நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் நான் சொல்லியிருக்கிறேன். நான் நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவா எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு மேகதாது என்பது கர்நாடகாவில் உள்ள DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் வந்து அந்த ஏரியா கனகாபுர ஏரியா பகுதியில் பாத யாத்திரா அது யாத்திரா எல்லாம் பண்ணிக்கின்னு இப்ப இதை வச்சுதான் முதலமைச்சர் ஆயிருக்காரு. கர்நாடகாவில 2028 தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தல் முடிக்கிற வரைக்கும் இது அவர் விட மாட்டார், இன்னும் அதிகமா தீவிரப்படுத்துவார். இப்ப DPR வந்து பண்ணிருக்கிறாங்க, DPR டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அதுல வந்து பண்ணலாம்னு வந்து அந்த நடுவர் மன்றம் இவங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்குது. அதனாலதான் இதை தீவிரமா நம்ம எதிர்க்கணும். ஏன்னா கர்நாடகாவில 4 அணைகள் இருக்கு. KRS அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணையில, அது கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி. இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு 115 TMC. இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா, கட்ட போறது கிடையாது, கட்டினாங்கன்னா அது 70 TMC கூடுதலா. ஆக அவங்க கர்நாடகாவோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 180 TMC உயரும். இப்பவே நமக்கு என்னன்னா மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு என்னன்னா 177.25 TMC தமிழ்நாடு கொடுக்கணும்னு காவிரி நடுவர் மன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த 177.25 TMC எப்படி கொடுக்கணும்னா ஜூன் மாசம், ஜூலை மாசம் 30, 40 TMC, 50, 48, 28 ஒவ்வொரு 12 மாசத்துக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 12 மாசம் ஷெட்யூல்ல அவங்க கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு 4 டேம் நிறைஞ்சிச்சு, தண்ணி வேற எங்கேயும் விட முடியாது. அந்த தண்ணியை தான் நமக்கு மிச்ச நீர் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால மேகதாது கட்டினாங்கன்னா அந்த மிச்ச நீரும் நமக்கு வராது, மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா காவிரியை நம்பி தமிழ்நாட்டுல 38 மாவட்டத்துல 28 மாவட்டம் இருக்கு, சென்னை உட்பட. கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கு. அதனால காவிரியில் தண்ணி வரலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்காக இதை ஒரு முக்கியத்துவம் சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு கேட்டிருக்கேன். நிச்சயமா ஒரு பாசிட்டிவா பண்ணுவான்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.